ஹாய் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு சுமதிஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் என்னோட ஒரு நாள் ரொட்டீன், அதாவது ஈவினிங் வரைக்கும் என்னோட ரொட்டீனை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்றதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். லஞ்சுக்கு இன்னைக்கு நான் ரெடி பண்ண போறேன் ஒரு புளி இல்லாத குழம்பையும் நீங்க பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். காலையிலே வாஸ்து ஊத்து தொளிச்சிட்டு வந்தாச்சு. என் கூடயே சேர்ந்து டைகரையும் உள்ள வந்தாச்சு. காஃபி போடுறதும் இல்லையா, அவனுக்கு பாலை ஊற்றி முடிச்சுட்டு தான் காலையில வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னோட ரிங் லைட் வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து நவீன் வந்து ஒர்க் பண்ண வச்சு கொடுத்துட்டான். என்னோட ட்ரைபேடுமே லூஸ் கனெக்ஷனில் இருந்துச்சு, அதையுமே சரி பண்ணி கொடுத்துட்டான். இப்போல்லாம் ஆர்த்தி அப்பாட சொல்கிற வேலையில் ஒரு முக்கால் வசி நவீனே பண்ணி கொடுத்துட்றான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பிள்ளைங்க வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பொரிச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏன்னா புளி இல்லாத ரெசிபி ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ரச்சியதா கேட்டிருந்தாங்கன்றதுனால இன்னைக்கு வந்து பொரிச்ச குழம்பு தான் பண்ணலான் இருக்கேன். தேங்காய் வந்து ஒரு முறை அளவுக்கு கீறி வச்சுக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு அரை முறி தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாய் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து பல்லாரியிலையும் பண்ணலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா குறுக்க கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் முருங்கைக்காவும் சேர்க்க போகிறோம். நம்ம அதை தனியாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடுகு நல்லா வெடித்ததும் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து குயிக்காக வதக்கிடும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை வெக்காடு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கும் அந்த முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை வந்து இப்போ இந்த தாளிசத்துலேயே சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்லா வந்து ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாகவும் கொஞ்சம் போடலாம். ஃபைனலாக போடுறத விட நம்ம இந்த வதக்கிட்டு காயெல்லாம் அவியும் போது போட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சிடலாம். காய் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இங்கே மசாலா வந்து அரைச்சிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ காய் 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜாரில் இன்னொரு கப் தண்ணி அளவு சேர்த்துட்டு உள்ளே சேர்த்துருங்க. தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்து வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இளைச்ச மாதிரி ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உப்பு போட்டுட்டு நான் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுருக்கேன். அந்த தேங்காயோட பச்சை வாசனை மட்டும் போட்டும் ஆல்ரெடி நமக்கு வந்து காய் நல்லா வெந்துட்டு இப்போ மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதான். இன்னைக்கு வந்து நான் இந்த குழம்புக்கு சைடிஷாக வந்து கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு வந்து பாவக்காயில் வறுவல் மாதிரி பண்ணியிருந்தேன். எங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து குழம்புல ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க வந்து பாவக்காய் சாப்பிடுதாங்களோ என்னவோ தெரியல, சம்டைம் வந்து சாப்பிடுதாங்களோ என்னவோ தெரியலன்ட்டு கேரட்டும் அடிஷ்னலாக பண்ணியிருந்தேன். பாவக்காய் வந்து பாருங்கள் நல்லா கசப்பே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி மாவுலேருந்து கொஞ்சம் உப்பு வெந்நீர் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்தேன் புட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபைனலாக கடைசியில் நேரத்தில் போய் பார்க்க அது வந்து நல்லா தண்ணியாக இருந்துச்சு, கொஞ்சம் கலகலன்னு இருந்தது. பார்த்தேன் புட்டுக்குழலை தூக்கி கீழே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இடியாப்பமாக அதை போட்டுட்டேன். ஆனால் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். இந்த குழம்பு ஊற்றியே சாப்பிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா 11 மணிக்கு இவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சிம்னி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 11, 11:30 போல் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வருவாருன்னு பார்த்தா 12:30க்கு கரெக்டாக வராரு. அந்த டைம் பார்த்து நவீனோட மேடம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, கிளாஸ் மேடம். நவீனுக்கு வந்து லைட்டாக உள்ள வந்து இந்த சூட்டுக்கு ஒரு கட்டி வரும் பார்த்தீங்களா கண்ணில், அது மாதிரி வந்திருந்தது ஆல்ரெடி நாளே. அது வந்து கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு போல. காலையிலலாம் ஸ்கூல் போகும்போது நல்லா தான் இருந்தான் அவன். ஆனால் வந்து அந்த கட்டியிலேருந்து கொஞ்சம் தண்ணியாக வடிகிற மாதிரி இருக்குது, கண்ணிலேருந்து தண்ணியாக வடியுது, கொஞ்சம் கஷ்டப்படுறான் அவன். அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பாஸ் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் மேடம் சொன்னேன், சிம்னி ரிப்பேர் பார்க்க இப்போ தான் வந்திருக்காங்க மேடம் சொல்லவும் மேடம் ரொம்ப கூலாக சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல, நீங்கள் அவங்கள அனுப்பிட்டே வாங்க, அது வரைக்கும் அவன் இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும், முடியலை அப்படின்னா நான் படுக்க வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இவங்க கிளம்பி முடிக்கிறதுக்கே மணி 2:30 ஆகிட்டு, எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு 2:30 மணிக்கு நான் அவசரமாக, ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து கண்ணில் சின்ன கட்டி தான் இருக்குது, கக்குன்னு சொல்லுவோம் நாங்கள், அது சூட்னால வந்தது, அதனால் ஒன்றும் பண்ணாதுன்னு மேடத்திட்ட சொன்னேன். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, அவங்க கண்ணுலேருந்து கண்ணீராக வடியுது, கொஞ்சம் கஷ்டப்படுறான்றதுனால கூட்டு போங்கன்னு சொன்னாங்கன்றதுனால நானும் சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஸ்கூல் முடிய போகிற டைம் 4:15க்கெலாம் முடிஞ்சிரும், இருந்தாலும் சரி பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்புனேன்.
போய் நானுமே ஆஃபீஸ் ரூமில் போய் பாஸ் எடுத்துட்டு பார்த்தேன். அவன் வந்து கேம்ஸ் பீரியடில் நின்றுட்டு இருந்தான். சரின்னு அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, அவன் தலையில் எண்ணெயே தேய்க்க மாட்டான். நம்ம தேய்ச்சி விட்டாலும் என்ன பண்ணுவான், கொஞ்சம் தள்ளி போய் ஒரு டவல் எடுத்து அப்படியே தொடச்சிட்டு போகிறத நானே நிறைய நாள் பார்த்துருக்கேன். அப்புறம் சத்தம் போடுவேன். இவங்க அப்பாட்ட சொல்லி சத்தம் போட சொன்னால் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு என்னை பார்த்துட்டு அப்படியே மும்முன்னு உட்காந்துட்டே இருப்பான். அப்புறமா வந்து குளிக்கன்ற பேரில் கடகடன்னு தலையில் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவான். நமக்குமே காலையில் குளிப்பாட்டுறதுக்கு டைமும் இருக்காது. பெரிய பையன் ஆகிட்டான்ல, எனக்கு குளிப்பாட்டவும் விட மாட்டான்றதுனால அந்த சூடு வந்து அவனுக்கு நல்லா அந்த தண்ணி தலையில படாம, எண்ணெய் தலையில படாம அவனுக்கு சூடு இறங்கிடும். இனிமேல் வந்து நம்ம அம்மாவோட ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு நானே நினச்சிருக்கேன். ஸோ அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்கூலில் சாப்பிடல, அப்படி 2 வாய் சாப்பிட்டேன். அப்புறம் முடியலன்னு சொல்லிட்டான். அப்புறம் வந்ததுக்கப்புறமா நல்லா தயிர் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்தா அவன் பாவைக்காய் பொரியல் எனக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு அவன் சாப்பிட்டான். நல்லா இருக்கு, அதாவது அன்னைக்கு கசக்காம சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டுட்டான். கூடவே பூண்டு ஊறுகாயும் வச்சு கொடுத்தேன். நான் வந்து கொஞ்சம் அடிக்கடி பாதாம் பிசின் வந்து ஊற போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுக்கிடுவேன். ஒரு 3 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி ஊற போட்டு வச்சுக்கிடுவேன். பிள்ளைங்க லெமன் ஜூஸு, இந்த சியா சீட்ஸ் ஏதாவது போட்டு குடிப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து ரோஸ் மில்கில் ஆட் பண்ணி குடிப்பாங்கன்றதுனால அதுவுமே ஊற போட்டது இருந்துச்சு. இல்லை ஃபேஸ் பேக்காகவும் அது மாதிரி போடுவோம் நாங்கள். அதாவது கத்தாழை, கொஞ்சமாக தயிர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பாதாம் பிசினையும் சேர்த்து அடிச்சுட்டு முகத்தில் போட்டோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்குன்றதுனால கொஞ்சம் பருவுக்கும் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆல்ரெடி ஊற போட்டிருந்தேன்றதுனால அதுலேயே அவனுக்கு நன்னாரி போட்டு ஜூஸ் மாதிரி கொடுத்தேன். அவனோட சேர்த்து நானுமே குடிச்சாச்சு. அவங்க மேடத்திட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வீட்டுக்கு கூட்டு போனாலும் அவன் வந்து டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி அவன் வந்து இங்கே ஃபுட்பால் தான் விளையாண்டுட்டு இருந்தான். சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஃபுட்பால் தான் விளையாண்டுட்டு இருந்தான். நல்லா ஆக்டிவாக இருந்தான். கண்ணுலேருந்து தண்ணி எல்லாமே வடியல, கிளியர் ஆகிட்டு ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டான். எனக்கு வந்து பிள்ளைங்க எப்போதுமே துருதுருன்னு இருந்தால் தான் பிடிக்கும். கொஞ்சம் சோர்வாக இருந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறது. இப்போ நல்லா தண்ணி குடிக்க வைக்கிறது, தலையில் பிடிச்சி வச்சு எண்ணெய் தேய்க்க வைக்கிறது, குளிப்பாட்டி விட்டுறதுன்னு நானே டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.